வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நான் காட்டப்போகிற ரெசிபி தேப்லா தான். குஜராத்தி தேப்லா. எங்கள் ஹஸ்பண்ட் நாளைக்கு ஊருக்கு போகிறார். இந்த தடவை ஹீ ப்ரிஃபர்ஸ் டு ட்ராவல் பை ட்ரெயின். ஏன்னா ஃப்ளைட்டில் கூட ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துட்டுருக்கா. அதனால் ட்ரெயின்னா கொஞ்சம் கூட கும்பல் இல்லாமல் இருக்குது, க்ரௌடு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி. அப்போ இப்போ சாப்பிட்றதுக்கு வரைக்கும் ஏதாவது கையில் கொடுக்கணும். ஸோ அதனால இந்த தேப்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். அது இப்போ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது முதல்ல ஆட்டா எடுத்துட்டேன். அதாவது ஹோல் வீட் ஆட்டா, கோதுமை மாவு, அதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பவுடர்ஸ் ஆட் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். மஞ்சப்பொடி எடுத்துட்டுருக்கேன், மிளகாப்பொடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அந்த ஓரமாக ஓமம் போட்டுருக்கேன். அப்புறம் இதில் ஜீரக பவுடர், சாட் மசாலா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, பெருங்காயம், உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் விட்டு அதை நல்லா பிசைஞ்சுடுறேன். இப்போ மாவு நல்லா இங்கே பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நான் இது மாதிரி இட்டு வச்சுட்டுருக்கேன். ரொம்ப தடிமனாகவும் கூடாது, அதுக்காக ஒரேடியாக மெல்லிசாகவும் வேண்டாம். கொஞ்சம் மெல்லிசா, ஆனால் மீடியம் சைஸில் நம்ம அந்த திக்னஸும் மீடியமாக இருக்கணும். அது மாதிரி இட்டு வச்சுக்கலாம். இதை மாவு தொட்டு டஸ்ட் பண்ணியே நம்ம இட்டுக்கலாம். அப்புறம் இங்கே அந்த கல் போட்டிருக்கேன். அது நல்லா சூடாகணும். சூடானப்புறம் இதை போட்டு எடுக்கலாம். இப்போ நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் பபிள்ஸ் வந்தப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதை போட்டு எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட தேப்லா ரெடி ஆகிடுது. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தெல்லாம் தெரியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் இதை ஒரு 2-3 நாள் தான் வச்சுப்பேன். அதுக்கு மேலே நான் கூட வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிப்பேன். இங்கே மசாலா சாய் பண்ணியிருக்கேன். யூ கேன் சர்வ் இட் வித் எனி பிக்கிள். ஒன்று டொமேட்டோ பிக்கிள் வச்சுருக்கேன். இன்னொன்று அந்த க்ரீன் சில்லியில் ஒரு பிக்கிள் வரும் இல்லையா, அது வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோ பிக்கிள் நான் பண்ணினது, க்ரீன் சில்லி நான் கடையில் வாங்கினேன். இது ஊருக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சௌரியம், ஒன்றும் ஆகாது. இதை தவிர நான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லியும் ஒரு கையில் கொடுத்துருவேன். Hope you all like this video. Please subscribe to my channel if you like this video. Thanks a lot for watching. Thank you.